வீரப்பன் கதை தொடர் கதை ரொம்ப நாளா நடந்திருக்கு. இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த அத்தியாயத்திலேருந்து ஒரு பிட் எடுத்து இதுல போட்டு இதுல இருந்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு மெலோ டிராமா வந்து ட்ராஜடி வந்து காமெடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மாறு வேஷத்துல ஒரு வியாபாரியை சுத்திட்டு அவர் ஒரு ஏற்பாடு பண்றாரு. ஒரு மீடியாக்காரனை உள்ள அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடு பண்றாரு. அந்த மீடியா குரூப் சொல்லிட்டாங்க, நீங்க வீரப்பனை கொல்லக்கூடாது அப்படின்னா. உங்களுக்கு வீரப்பன் இருக்கக்கூடிய இடத்த இன்டைரக்டா நாங்க இந்த இன்டர்வியூ மூலமா சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அந்த சமயத்துல ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு உடனடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். எப்படி கொல்லப்பட்டார் என்றால், அவருடைய உடம்பு அங்கேதான் அது பண்ணி புதைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வெளியில பார்த்தா நிறைய எண்ணெய் அது பாலித்தீன் பேப்பர், பருப்பு, அப்புறம் இந்த லிண்டல்ஸ், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம். நாகப்பா என்ற பழைய மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் பிடிச்சி வச்சதுல கெட்ட பேர் ஆகி போச்சு. அந்த நாகப்பா இறந்து விடுறாரு. வீரப்பன் தமிழ் ஆள். ஆனா அந்த நாகப்பாவுக்கு வந்து தமிழ் ஆட்கள் சமுதாயத்துக்கு பெரிய மதிப்பு, நல்ல மனுஷன் அப்படின்னு. இப்போ இந்த இமேஜ் அடிபட்ட உடனே பயம் வந்துருச்சு, நம்மளை வந்து அந்த வில்லேஜ் எல்லாம் காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி. அவனுடைய துப்பாக்கி அவன் 303 வச்சிருந்த, முதல்ல 303 துப்பாக்கி, அதுக்கப்புறம் 7.62 SLR. 303 தான் ரொம்ப பெரியமா ரொம்ப நாள் வச்சிருந்தான். 303 ரொம்ப பழைய World War I டைப் அது. அப்புறம் 7.62 SLR. அது எப்படின்னா, கோபால் ஹொசூர் என்ற ஒரு அதிகாரி, கர்நாடகா மிக சிறப்பான அதிகாரி, அவரை அட்டாக் பண்ணும்போது அதை அட்டாக் முடிச்ச உடனே அவன் வந்து 5 பவுண்ட் செயின் கொடுக்குறான். முக்கியமான ஆம்புஷ் யார் பண்ணாங்களோ அந்த குரூப்புக்கு. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு டீ எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரோட்டில் மரம் கட் பண்ணி போட்டு போகிறாங்க. அந்த ஆம்புஷ்லேருந்து எடுத்து போன 4 துப்பாக்கி நினைக்கிறேன், அதில் ஒரு துப்பாக்கி கடைசி வரைக்கும் வீரப்பன் வச்சிருந்தான். இவங்க எடுத்துகிட்டு வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த வழியாக போகும்போது ஒரு ஆடு இவங்க வர்ற பதட்டத்தில் அதை ஜம்ப் பண்ணி இந்த ஆளுக்கு கழுத்தில் வந்து விழுந்துருது. இவன் ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கத்தி கடவால் அந்த பாத்திரத்தை கீழே போட்டுறாரு. அது கல்லை பட்டு சத்தம் ஏற்படுது. இந்த சத்தம் ஏற்பட்டோன்னு அங்கே அலர்ட் ஆயிடும். பக்கம் 200 மீட்டர் 150 மீட்டர் வந்துட்டாங்க, துப்பாக்கிலாம் ரெடியாக இருக்கு. ஆனால் அது இருக்கிறது வீரப்பன் வந்து தெரியலங்க. அங்கிருந்து நான் ஒரு தடவை போகும்போது வரான் பாரு, அதான் விஜயகுமார் வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவன் சொல்லிக்கிறான், எம்ஜிஆருடைய மருமகன் தான் அப்படின்னு சொல்லி. காட்டில் போய் இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு வெவ்வேறு கொண்டுட்டு அரசியலில் ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்திருக்கு. இந்த ஆளு வந்து நெகட்டிவ் சைடு இல்லாமல் காட்டில் போய் இந்த மாதிரி பண்ணாமல் ஒழுங்கான இந்த பக்கம் இருந்து நல்ல ஒரு தலைவரை வந்து நல்லா வந்திருக்கலாம். ஜெயலலிதா கிட்ட அந்த மாட்டு தான் நான் முதல்ல பேசினேன். சந்தனமரமும் சரி, தந்தமும் சரி, வீரப்பன் வெளியே கொண்டு வந்து எங்க அது போச்சுது அந்த நெட்வொர்க்கு. அது மாதிரி வீரப்பனுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து உள்ள போச்சுது அந்த நெட்வொர்க்குகளை. நான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் என்ஐஏ கிடையாது, சிபிஐ கிடையாது. எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் எனக்கு ஒத்துக்காது. எனக்கு வந்து என்ஐஏ தலைவராக கூட என்னை கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. நான் சொல்லிட்டு எனக்கு இன்வெஸ்டிகேஷன் எனக்கும் அவ்வளோ கிடையாது. என்னுடைய வேலை ஆப்ரேஷன். நான் தேவையில்லாத இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் போய் பழைய கதைகளெல்லாம் நான் கண்டிப்பாக கேட்பேன். அந்த கான்ஸ்டபிள் இருந்து அந்த எஸ்ஐ, எஸ்பி, பப்ளிக் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு 4 விதமான ஆங்கிள் இருந்து தெரிஞ்சு எது உண்மை அப்படிங்கிறத நான் என்னுடைய அந்த ஈர்த்துக்குவேன். அதில் 1-2 பாயிண்ட் நான் எடுத்துக்குவேன். அந்த பாயிண்ட் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் தேவையில்லாமல் என்னுடைய மூக்கை கொண்டு போய் இந்த தந்தமெல்லாம் எங்கே போச்சு, நான் என்னுடைய வேலை எஸ்டிஎஃப்ல வந்து வீரப்பனை பிடிக்கிறது இல்லை இது முடிக்கிறது, அவ்வளோதான். அதில் வந்து கண்ணும் கருத்துமா இருந்தேன். வேற எந்த இதுலையும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. எனக்கு நான் வந்து உயிரையும் கொடுக்க தயார் என்று இருக்கக்கூடிய ஒரு குழுவின் தலைவனாக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அதை பண்ணி இதை பண்ணினா லேட்ரல் டைரக்ஷன் என்னுடைய ஃபோக்கஸ் பிரிஞ்சு போச்சுன்னா அந்த லேசர் லைக் ஃபோக்கஸ் போயிடும். அதில் மிக தெளிவாக இருந்தேன். நம்மளுடைய மிஷன் என்ன, நம்மளுடைய விஷன் எங்கே இருக்கணும், ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், அதான். அதனால இதெல்லாம் வந்து அப்போ சிபிஐ கிட்ட மற்றவங்களை பற்றி எவ்வளோ எக்ஸ்பர்ட் இருக்காங்க, இதிலெல்லாம் டைம் நான் வேஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த ஒரு தந்தத்தின் கான்டாக்ட் மூலமாக ஒரு ஆள் கிடைச்சி அந்த ஆள் மூலம் இவன் கிடைக்கிறதா இருந்தானா அது வேற விஷயம். அதே மாதிரி மீடியாக்கள், எவ்வளோ பேர் மீடியா பிரஸ்டேட்டிவ் உள்ளே போய் மீட் பண்ண துடிச்சாங்க. அதில் பக்தவல்ஸ்லாம்ங்கிற ஃபோட்டோகிராஃபரை தொலைச்சே போட்டாங்க, கொன்னுட்டாங்க. எப்படி கொன்னா என்ன கொன்னா அதெல்லாம் பல விதமான இன்டர்பிரேஷன் இருக்கு. ஆனால் இந்த மீடியா வீக்னஸ் வந்து நாகப்பா என்பவரை 100 நாட்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜ்குமாரை 108 நாட்கள் வச்சிருந்தாரு. நாகப்பா என்ற பழைய மினிஸ்டர், கர்நாடகா பழைய மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் பிடிச்சி வச்சதுல கெட்ட பேர் ஆகி போச்சு. அந்த நாகப்பா இறந்து விடுறாரு. அது வந்து தமிழ்நாடு போலீஸ் எஸ்டிஎஃப் சுட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டோரி இது பண்ணாங்க. வீரப்பனுக்கு வந்து அதை தமிழ்நாடு போலீஸ் பக்கத்தில் போச்சா, கர்நாடகா போலீஸ் போச்சா, இல்லை வேற இந்த காட்டு தந்தங்களோ இல்லை காட்டு மரங்களை வெட்டக்கூடிய கும்பல் போச்சா, அது கிளியராக இல்லை.
அந்த செங்காடி என்ற இடத்து பக்கத்தில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம் துப்பாக்கியில் AK-47 இவர் இறந்து போயிடுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, நடக்க முடியாத ஆள். நாகப்பா என்பவர் அந்த இருக்கிற லிங்காயத் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய தலைவர். நாகப்பானுடைய இழப்பு அந்த லிங்காயத் கம்யூனிட்டிக்கு பெரிய அடியாப்பட்டது. அவங்கெல்லாம் வந்து வீரப்பன் கும்பலுக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. இப்போ வீரப்பன் தமிழ் ஆள், படையாச்சி தமிழ் ஆள். ஆனால் கொள்ளைகால் தாலுக்கில் தமிழ் ஆட்கள் நிறைய இடத்துல கிராமத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த நாகப்பாக்கு வந்து தமிழ் ஆட்கள் சமுதாயத்துக்கு பெரிய மதிப்பு, நல்ல மனுஷன் அப்படின்னு. இப்போ இந்த இமேஜ் அடிபட்ட உடனே பயம் வந்துருச்சு, நம்மளை வந்து அந்த வில்லேஜ் எல்லாம் காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டைமில் ஓடி ஒளியும் போது 2000 பேரை எடுத்துக்கொண்டு கர்நாடகா போலீஸ் வந்து அங்கே சுற்றி ஒரு ரெய்ட் பண்ணுறாங்க. அப்போது வீரப்பனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, இனிமே வந்து ரொம்ப கஷ்டம் இமேஜ். அப்போ 5 டேப் மாற்றி மாற்றி அனுப்புகிறோம். நான் சொல்லவில்லை, நான் செய்யவில்லை, இந்த கொலையை செய்து STF இந்த சொல்லி. அதுக்கு நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஆகி கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்ல, இங்கிருந்து சீஃப் மினிஸ்டர் மறுப்பு சொல்ல, தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ண வேண்டாம், கர்நாடகா போலீஸ் செய்யலை என்று அவர் சொல்ல, இல்லை அப்போ அதுக்கு அர்த்தம் நாங்கள் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டது. அது நடக்கும்போதும் சீஃப் மினிஸ்டர் SM கிருஷ்ணா அவர் எங்கிட்ட கண்ணில் நீர் தழும்ப சூரிய காரியம் வீரப்பன் ஆப்ரேஷன் முடிந்து ஒரு 3வது நாள் நான் சென்ற போது பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு 2 முறை நான் வந்து ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டது இந்த ராஜ்குமார் டைமில் இந்த நடந்தபோது நாகப்பா ஆகையினால் நீங்கள் போனது இந்த விஷயம் இந்த நாள் பொழுது எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து தந்தங்கந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான், அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபோக்கஸ் தான் நம்ம காரணமாக இருந்துச்சு. அதுதான் அந்த செந்தாமரை கண்ணன் போட்ட மிக திறமையான இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட் அவரை வச்சு நிறைய வேலை நாங்கள் பல இடத்துல கான்டாக்ட் பண்ணோம், பல இடத்துல விசாரித்தோம். கடைசியில் வி கன்வெர்ட்டட் திஸ் திங். அது மாதிரி நீங்கள் சில இடங்களில் வந்து வீரப்பனை ரொம்ப நெருங்கி அப்புறம் பிடிக்க முடியாமல் பண்ணதை பற்றி கூட சொன்னீங்க சார். அந்த மாதிரி என்னென்ன நடந்தது வந்து? நான் வந்து வீரப்பனை நெருங்கின்னு சொல்ல முடியாது டைரக்டா. ஒரு முறை வந்து அவன் சொல்லியிருக்கான், அவனுடைய துப்பாக்கி அவன் 303 வச்சிருந்த முதல்ல 303 துப்பாக்கி, அதுக்கப்புறம் 7.62 SLR. 303 தான் ரொம்ப பெரியமா ரொம்ப நாள் வச்சிருந்தான். 303 ரொம்ப பழைய World War I டைப் அது. அப்புறம் 7.62 SLR அது எப்படின்னா கோபால் ஹொசூர் என்ற ஒரு அதிகாரி, கர்நாடகா மிக சிறப்பான அதிகாரி, அவரை அட்டாக் பண்ணும்போது அது வந்து மலை மாதேஸ்வரா கேம்ப்லேருந்து 4வது 5வது கிலோமீட்டரில் அட்டாக் பண்ணுறான். அந்த ஆம்பிஷ்கம் உட்காக்குறது அந்த ஹேர்பின் பெண்டில் உட்காந்து அட்டாக் பண்ணுறான். அதை அட்டாக் முடிச்ச உடனே அவன் வந்து 5 பவுண்ட் செயின் கொடுக்குறான், முக்கியமான ஆம்பிஷ் யார் பண்ணாங்களோ அந்த குரூப்புக்கு. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் டீ எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரோட்டில் மரம் கட் பண்ணி போட்டு போகிறாங்க. அந்த ஆம்பிஷ்லேருந்து எடுத்து போன 4 துப்பாக்கி நினைக்கிறேன், அதில் ஒரு துப்பாக்கி கடைசி வரைக்கும் வீரப்பன் வச்சிருந்தான், அந்த AK-47. அந்த துப்பாக்கியில் வந்து மயிலமலை என்ற மலை என்று நினைக்கிறேன், மலை மாதேஸ்வர மலைக்கு பக்கத்து மலை மயிலமலை. அங்கிருந்து நான் ஒரு தடவை போகும்போது வராம்பார், அதான் விஜயகுமார் வராம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவன் சொல்லிக்கிறான், எம்ஜிஆருடைய மருமகன் தான் அப்படின்னு சொல்கிறான். இது யார் எங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, அவன் கூட அன்னைக்கு உட்காந்துருந்த ஒரு ஆள் எங்களுக்கு இன்ஃபார்மெண்ட்டாக பின்னாடி மாறும்போது, ஆமாம் சார் நீங்கள் வந்திருந்தீங்க இந்த ரெய்டு, அப்போது இப்படி பேச்சு இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது அவனுடைய இதில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் வந்து டைரெக்டாக இருந்த என்கவுண்டரை விட இந்த மயிலமலை பக்கத்தில் நான் சொன்னேன் அந்த மாதிரி, அங்கே என்ன பண்ணோம், இரகேம் அப்படிங்கிற ஒரு சின்ன டேம் மாதிரி இருந்துச்சு, செக் டேம் மாதிரி. அந்த இடத்துல வந்து திருநாவுக்கரசு SP அப்போ வந்து ஒரு DSP ரொம்ப விவரமாக ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய அதிகாரி, கடம்பூர் டீம் அவர்கிட்ட தான் இருந்துச்சு, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க அந்த பசங்கள்லாம் அவரோட. அதில் வந்து ஒருத்தரை நாங்கள் வந்து இந்த ரேட்னுடைய யூரின் லேப்டாப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. அதில் வந்து ஒருத்தர் எழுந்துட்டோம் அவருடைய டீம்லேருந்து. அந்த என்டையர் டீம் வந்து அப்படியே அவங்க சொந்த ஃபேமிலி எழுந்ததை விட ஒரு பெரிய இழப்பாக நினச்சி இது பண்ணாங்க. அவர் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு டீம் 35 டீம், ஒவ்வொரு டீம்லேயும் 6 பேர் அது இறக்கத்தை சுற்றி மலை மாதேஸ்வரா ஹில்ஸுக்கு நேர் கீழே மயிலமலைக்கு கீழே அவங்க கோபிநத்தத்துக்கு பின்னாடி போட்ட உடனே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. அங்கே இருந்த கிராமத்துக்கு யாரோ ஒரு வயசான ஒரு அம்மா போய் பணம் இவனுக்கு இது டெய்லி சிக்கன் கோழி குழம்பு கொடுக்குறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எல்லா வயசான பொம்பளைங்க எல்லாமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். கிராமத்துக்கும் காட்டுக்கும் ஒரு தொடர்பு அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிஃபெரியல் நம்ம ஆம்புஷ் போட்டு உட்காந்து அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இவர் 35 டீம் எடுத்துகிட்டு போய் அது ஒரு டீம் போட்டார். ஆப்ரேஷன் இனண்டேஷன் என்றால் வெள்ளம் சூழ்ங்கும், அந்த இனண்டேஷன் சொல்லுவாங்க. அங்கே வெள்ளம் சூழ்ந்த மாதிரி நம்ம டீம் அங்கே சூழ்ந்துட்டாங்க.
அந்த நிர்பந்தத்தில் தான் இந்த பக்கம் ஒகேனக்கல் தாண்டி வந்த அப்படி அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிடிபட்டது காரணங்கள். அதுதான் எனக்கு நடந்தது. ஏற்கனவே நான் செல்வதற்கு முன்னால் நான் நேரடியாக ஒரே ஒரு என்கவுண்டர் தான், அது கடைசி என்கவுண்டர். அதுக்கு முன்னாடி அந்த ஆளுடைய பேரலுக்குள்ள நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அவ்வளவு தூரத்துல 200 மீட்டர் 300 மீட்டர் நான் வந்திருக்கேன். பட் நான் நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி சஞ்சய் அரோரால இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நச்சிபோலி என்ற இடம். நச்சிபோலி, போலி என்றால் ஒரு ஒரு என்ன வேலி இல்லாட்டி பாசம். நச்சிபோலி கிட்ட ஒரு நடந்திருக்கு. அது எப்படி ஏற்பட்டது என்றால், அந்த நான் ஜடையன் என்ற கெத்தேசால் என்று ஊர் சொன்னேன். அந்த ஜடையன் என்பவர் நவாஸ், மோகன் நவாஸ் ஆசனூரில் தங்கியிருக்கும் போது ஃபாரஸ்ட் டிராவலர்ஸ் பங்களாவில் ஒரு ரூம், அந்த ரூம் தான் இவருடைய ஆஃபீஸு, இவருடைய வீடு எல்லாமே அங்கே தான், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. அதை சுற்றி எஸ்டிஎஃப் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு இவர் வந்து வீரப்பன் வந்து அடிக்கடி நவாஸை வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், ப்ரெஸ்லையும் கொடுத்துருக்கான், டேப்பும் கொடுத்துருக்கான், இவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி. அவருக்கு பெரிய சந்தேகம், நவாஸ் வந்து பெரிய எதிரி நமக்கு, எனக்கு எல்லா வில்லேஜ்லேயும் ஆளை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ நவாஸை ஒழிக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஜடையன் அந்த கேம்புக்கு வந்து நவாஸை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நவாஸ் வந்து இல்லை அந்த ஊரில். அப்போ சென்ட்ரி துரத்தி விட்ருக்கான். யார் யார் நீ அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் பேரை சொல்லலை. நான் சாமி எனக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கான். போன்னு துரத்தி விட்ருக்கான். துரத்தி விட்டு அந்த ஆள் அங்கேருந்து போகாமல் ஒரு 100 மீட்டர் தள்ளி போய் அங்கேயே உட்காந்துருக்கான் இருட்டில். ஜீப்பு, நவாஸ் ஜீப் வந்தானே ஓடி வந்திருக்கான் திருப்பி. அந்த ஆள் வந்த உடனே இவன் இப்படின்னு இருக்கான். எப்போ நம்பாளுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பேசும்பொழுது அவன் சொல்கிறான், அது சார் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு மாதிரி வெளிக்கு போயிருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு. இல்லை சார் நம்பாளுங்க இல்லை சார் அப்படிங்கிற. ஏன்? அதனுடைய நிறம் வேறு மாதிரி இருக்குது சார். நம்பாளுங்க வந்து ராகி சாப்பிட்ருப்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ரைஸ் சாப்பிட்ற ஆளுங்க. அப்படியா? அப்படின்னா யாராக இருக்கும்? மன்னார்காட்லேருந்து இந்த ஈட்டி தேக்கு இதெல்லாம் திருடு பண்ணுறதுக்கு ஆளுங்க வர்றாங்க. மூலிகையை தேடி சில பேர் வர்றாங்க. அப்போ தந்தம் வந்து அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் தந்தத்தை கூட இருக்கலாம், இல்லாட்டி வேறு காட்டு. ஸோ இந்த போச்சோஸாக இருக்குமோ, அதாவது எலிஃபென்ட் போச்சோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களா? இல்லை இந்த இல்லை சார் இது வேறு மாதிரி இருக்கு. யார்? அப்போ கேங். இந்த கும்பல் வீரப்பருக்கு பேர் கேங். எஸ்டிஎஃப்ல எல்லாம் கேங் அப்படின்னா இந்த ஒரு கேங் தான். கேங்காக இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சஞ்சய் அரோராக்கு ஃபோன் பண்ணுறாரு. சஞ்சய் அரோரா பித்ரிக்கு, சங்கர் பித்ரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரைபில் மீட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இன்றைக்கி நடக்கும் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சில உற்சாகத்துக்கு பாரத் மாதா, ஜெயவர்மா, கோஷமெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வர்றாங்க. அந்த 3 டீம் வருது. பிஎஸ்எஃப் இருக்கு. அந்த டீம் வந்து நெருங்கி செல்லும் பொழுது இந்த நச்சிபோலி என்கிற இடத்துல எலிஃபென்ட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எலிஃபென்ட் கிராஸ்னால் 8 அடி 9 அடிக்கு இது இருக்கும். அந்த வழியாக பூந்து அப்படியே நவுத்தி மெதுவாக பூந்து வர்றாங்க. ஒரு 100-150 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் கேள்விப்பட்டது, நான் நேரடியாக பார்த்ததில்ல. சஞ்சய் அரோரா மற்றவர்கள் சொன்னது. பார்க்கும்போது அங்கே சின்ன சின்ன குடிசைகள் மாதிரி தெரியுது. அங்கே வந்து குரல் இது இடிக்கிறாங்க, இது அம்மியில் அரைக்கிறாங்க, என்னென்னவோ நடக்குது. ஆண்கள் சில பேர் துப்பாக்கி க்ளீன் பண்ணுற மாதிரி தெரியுது. பைனாக்குலர் வச்சு பார்க்குறாங்க. இது கேங் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நெருங்கும் பொழுது இந்த பிஎஸ்எஃப் ஆளுங்க வரும்போது அவங்க தலையில் அலுமினியம் பாத்திரம் அதெல்லாம் சாப்பாடு. எனக்கு அவங்க டீம் போகும்போது சாப்பாடு ரொம்ப முக்கியம். அவங்க ஒன்று வந்து ட்ரை ரேஷன் சொல்லுவாங்க. அது கூட இந்த நிலக்கடலை, வெல்லம், அவில் இந்த மாதிரி இது ட்ரை ரேஷன். அப்புறம் நார்மல் வந்து அரிசியெல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு. டெய்லி 3 சமையலும் கிடையாது. ஒரு சமையல் காலையில் பண்ணாங்கன்னா அதே ஈவினிங் சாப்பிட்ருவாங்க. அதே சாப்பிட்டு ரிப்பீட் பண்ணுவாங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த வழியாக போகும்போது ஒரு ஆடோ இடோ ஒரு ஆடு, அது மலையாடோ கேளையாடோ ஏதோ ஒன்று அப்படி இந்த இவங்க வர்ற பதட்டத்தில் அதை ஜம்ப் பண்ணி இந்த ஆளுக்கு கழுத்தில் வந்து விழுந்துருது. இவன் ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கத்தி கடவால் அந்த பாத்திரத்தை கீழே போட்டுறாரு. அது அந்த அந்த ராக்கில் அந்த இதில் கல்லை பட்டு சத்தம் ஏற்பட்டது. இந்த சத்தம் ஏற்பட்டோன்னா அங்கே அலர்ட் ஆயிடும். பக்கம் 200 மீட்டர் 150 மீட்டர் வந்துட்டாங்க. துப்பாக்கிலாம் ரெடியாக இருக்குது. ஆனால் அது இருக்கிறது வீரப்பன் வந்து தெரியலங்க. அப்போ இருக்கிறது யாருன்னா அவன் தம்பி அர்ஜுனன், கோவிந்தன், மற்றவங்களாம் இருக்காங்க. முத்துலட்சுமியும் அதில் இருந்தார சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்போ தான் அந்த கேங் அங்கேருந்து பிரியுது. அன்னைக்கு பிரிஞ்சது நச்சிபோலிக்கு அப்புறம் பிரிஞ்ச கேங் 150-160 இருந்த கேங். அதுக்கப்புறம் 10-15 அப்படியே அங்கங்கே பார்த்தாங்க. என்எஸ் மணி அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து பவானி சாகர் பக்கத்தில் சங்கர் பித்ரி டீம் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்து போகிறாங்க. வீரப்பன் கேங் மட்டும் இந்த பக்கம் வந்துடுது. நான் சொன்ன கேரளா காட்டு பக்கம் வந்துடுது, தப்பிச்சிடறாங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்கவுண்டர். கிட்டத்தட்ட முடிய வேண்டிய அன்னைக்கு. ஆனால் வீரப்பன் மாட்டிருக்க மாட்டான் அன்னைக்கு. எதுக்குன்னா அவன் வந்து பணம் எடுக்கிறதுக்கு கோபிநத்தம் பக்கம் அங்கேருந்து போயிட்டார். அங்கேருந்து கிழக்கு, அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். 100 கிலோமீட்டர் ஒரு 4 நாள் நட அன்னைக்கு தப்பிச்சோம். ஸோ நேரோ என்கவுண்டர்ஸ் நிறையா நடந்தது. நீங்கள் வீரப்பன் பற்றி உங்கள் புக்கில் நிறைய சொல்லியிருக்கீங்க. வந்து
குறிப்பாக வந்து ஒரு படைக்கு அவன் தலைவனாக இருந்தாலும் அந்த படை வெல்ல முடியாத படையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நீங்க இப்படி வீரப்பனை பார்த்து பிரமிக்கிற விஷயங்கள் என்ன? இல்ல வீரப்பனை நீங்க எப்படி மதிப்பீடு செய்வீங்க? இல்ல அந்த ஆள் வந்து நெகட்டிவ் சைடு இல்லாம காட்டுல போய் இந்த மாதிரி பண்ணாம ஒழுங்கான இந்த பக்கம் இருந்து நல்ல ஒரு தலைவரை வந்து நல்லா வந்திருக்கலாம். ஆனா காட்டுல போய் இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு வெவ்வேறு கொண்டுட்டு அரசியல்ல ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்திருக்கு. அப்படி வந்துடலாமோ, ஏன் பூலாந்தேவி அரசியலுக்கு வந்து எம்பி ஆயிட்டாங்க, ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு கேள்வி டேப்லேயே சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூலேயும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் பூலாந்தேவி சுட்டுக் கொல்லப்பட்டார் அங்க. அது வந்து அவங்க உள் பூசல்னால கொல்லப்பட்ட ஆள் வந்து போலீஸ் அல்ல, அவங்களுக்குள்ள வந்து என்ன உள்ள நிர்பந்தத்தால எம்பி குவார்டர்ஸ் முன்னாடி கொண்ட உடனே அதுக்கு கண்டனம் தெரிவித்து அது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, என்ன அரசியல் வந்து தப்பு பண்ணலையா இவங்க மட்டும். அது அப்படி நம்ம தப்பு வந்து நியாயப்படுத்துறது வந்து அப்புறம் யாருமே எங்கேயுமே இருக்க முடியாது. அரசியல்வாதியை தப்பு பண்ணா அதை கண்டிக்கணும், கண்டிப்பா கண்டிக்கணும். அரசியல்வாதி ஊழல் இருந்தா கண்டிக்கணும், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் அதுக்கோசரம் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் அந்த ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸால நெருங்க முடியல. ஆனா பத்திரிகையாளர்கள் சிலர் அவர் அப்ப அது வந்து ஒன்றும் அதிர்ச்சியமான விஷயமே இல்லை. நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு நிறைய ஸ்டடீஸை பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து PLO, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுடைய குரூப்பு மற்றவங்களாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி முடியாத காலத்தில் அபு நிதால்னு ஒரு ஆள் அந்த காலத்து வந்திருக்கான். ஹைஜாக்கிங்லாம் நிறைய பண்ணாங்க. யாசர் அரஃபத் என்பவர் அதனுடைய தலைவராக இருந்து அந்த நாட்டுடைய தலைவராக இருந்து அவர் இப்போ இறந்துட்டார். இப்போ இல்லை, அந்த டைமில் கூட இதே கேள்விகள் கேட்கப்பட்டன. எதை எப்படி நீங்கள், ஏன்னாக்கா அவன் நாடி உங்களை விழைகிறான், அவன் வந்து மீடியாவுக்கு தேடி கூப்பிடுறான். ஆனால் எல்லா மீடியாவும் போக முடியல பாருங்க, எல்லா மீடியாவும் போக முடியல. அதுக்கு என்ன காரணம், அதையே நீங்க கேட்கலாம். ஸோ சில மீடியாக்கள் அவனுக்கு நம்பிக்கையுள்ள மீடியாக்கள் உள்ள போனாங்க. ஆனால் இந்த மீடியாக்கள் செல்வதை நான் சொன்ன மாதிரி அந்த நாகப்பா இறந்த உடனே 5 முறை நான் தப்பு செய்யவில்லை, நான் தப்பு செய்யவில்லை, என்னோட இமேஜ் அடிபடுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த 5 டேப் அந்த 5 டேப்லயும் முக்கியமான டேப் 3, 4, 5 என்ன சொல்றேன்னா, நான் தப்பு செய்யவில்லை அப்படின்னு பப்ளிக்கு தெரிவிக்கலாம். இந்த டைம்ல மீடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா மீடியா வந்து யார் அவருக்கு வேண்டிய அளவு சிலர் உள்ள போக முடியவில்லை. அப்ப நாங்க மிர்ஜி என்ற ஒரு அதிகாரி இருந்தார். அவர் வந்து கர்நாடகாவினுடைய ஐஜி, நான் கூட்டு குழு தலைவர், அவர் என்னுடைய நம்பர் 2 என்று சொல்லலாம். மிக அருமையான நண்பர், மிக அருமையான தலைவர், மிக ஜென்டிலா இருப்பார். அவரு இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் நல்லா பிளான் பண்ணார். அப்போ கிருஷ்ணசாமி என்று எங்களிடம் ஒருத்தர் இருந்தார், டிஎஸ்பியா இருந்து கடைசியில் இறந்துட்டார், பெரம்பலூர்காரர் நினைக்கிறேன். ரொம்ப நாளும் அந்த செங்கல் பெட்ரோல் காலத்திலிருந்து அவர் இருந்து கொஞ்ச நாள் இருப்பார். அப்புறம் திருப்பி வெளியே போய் போஸ்டிங் போவார், திருப்பி வந்துடுவார். அசோக்குமாரோட சேர்ந்து அந்த 22 பேரை கொன்ற அன்னைக்கு அவரும் இருந்திருக்கிறார். அவரும் அசோக்குமார் தான் அன்னைக்கு காப்பாற்றினாங்க. இல்லாட்டி அன்னைக்கே நிறைய துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க ஓடிப்பான். அவர் வந்து கடுக்கா பேபாரி மாதிரி ஒரு, நாங்கள் இன்டெலிஜென்ஸ் பணத்துலேருந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ஒரு 20,000 ரூபாய் நினைக்கிறோம், அம்பாசிடர் கார் வாங்கி கொடுத்து மலை மதேஸ்வர ஹில்ல இவர் பழைய STFல இருந்த ஆள் மாறு வேஷத்தில் ஒரு வியாபாரியை சுற்றிட்டு அவர் ஒரு ஏற்பாடு பண்றாரு, ஒரு மீடியாக்காரனை உள்ள அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடு பண்றாரு. அந்த ஏற்பாடு பண்ணும்போது அங்கிருந்து அவன் சொல்றான், நான் கண்டிப்பா மீடியாவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்றான். இதை பயன்படுத்தி மிர்ஜி வந்து மிக அருமையான ஒரு திட்டத்தை தயார் பண்றாரு. டெல்லியோ பாம்பேயோ அந்த டீட்டெயில்ஸ் எங்கிட்ட ஃபுல்லா இல்லை, நானும் அதை பத்தி அதிகமாக கேட்கல. முக்கியமான சில மீடியா குழுக்கள் மூலமாக ஒரு மீடியா குரூப் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அதுல என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ஓரல் டிஸ்கஷன், ஒரு ரிட்டர்னாக ஒன்றும் இல்லை. என்ன ஒப்பந்தம்னா, அந்த மீடியா குரூப் சொல்லிட்டாங்க, நீங்கள் வீரப்பனை கொல்லக்கூடாது அப்படின்னா. அப்போ இவர் சொல்லிட்டாரு, என்றளவு நாங்கள் அதுக்கு முயற்சிக்கிறோம் நிச்சயமா. இல்லை, அப்போ நீங்கள் உங்கள் ஆட்கள் உள்ளே இருக்கும் போது நாங்கள் எந்த ஆப்ரேஷனும் பண்ண மாட்டோம். இல்லை சார் அது இல்லை, நாங்கள் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறது நியாயம்தான். எனக்கு அவன் வந்து பத்திரிகையாளரோட தர்மத்தை அவன் மெயின்டைன் பண்ணுறான். உங்களுக்கு வீரப்பன் இருக்கக்கூடிய இடத்த இன்டைரக்டா நாங்க இந்த இன்டர்வியூ மூலமா சொல்லுவோம், ஆனால் நீங்கள் அந்த சமயத்துல ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு உடனடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கிட்ட பின்னாடி அவர் சொல்றாரு, என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கறது இல்லை. அப்பப்ப சொல்லுவாரு, சார் நாம ப்ராஜெக்ட் பண்றோம், ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு திட்டம் பண்ணுங்க. நான் என்ன எதுன்னு ரொம்ப துருவி கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நம்ம தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நமக்கு கையில வச்சிருந்தா அதுவும் நமக்கு பலுவா போயிடும். நாளைக்கு எங்கேயாவது நம்ம பேசும்போது அது அவருடைய திட்டம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டோம். அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அங்கே ஒரு பாவா அப்படின்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள இந்த பாண்டியக்கண்ணன் இந்த சமாச்சாரம் வந்துச்சு. இல்லாட்டி ஒருவேளை அது அந்த ப்ராஜெக்ட் கூட சக்சீடாக இருக்கும். அதனால் அந்த மீடியாங்கிறது JNK ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பார்த்துருக்கேன். பெரிய பெரிய டெரரிஸ்ட். அவனை வந்து அபுத்தாலா அப்படின்னு ஒருத்தர் தான். அபுத்தாலா அப்படின்னா 4 பேர் அபுத்தாலா பேரை வச்சு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. BSF ஒரு அபுத்தாலாவை கடைசியாக கொண்டாங்க. எங்ககிட்ட இருந்த ஒரு டிஎஸ்பி பட்டானியா என்பவர், அவரும் அதில் இறந்து விட்டார் அந்த ஆப்ரேஷனில்.
அவன் உண்மையாக இந்த அபுத்தாலா. அதுக்கு முன்னாடி இறந்தவெல்லாம் அபுத்தாலா ஆர்மி ஒன்று கொண்டாங்க, சிஆர்பி ஒன்று கொண்டாங்க, லோக்கல் போலீஸ் கொண்டாங்க. அபுத்தாலா என்பவன் மிகப்பெரிய ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், அந்த பாலிவுட் ஸ்டார் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. அவன் சில வேலையெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருந்தான், மிஸ்டிஃப் இந்த பேட் பிஹேவியர் பண்ணிட்டு அப்பப்போ டூர் அங்கே ஒரு அட்டாக் பண்ணுவான், அப்புறம் டூர் போயிடுவான். சில பேரை கூட்டிட்டு நேராக பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத், அப்புறம் இந்த பக்கம் கல்கட்டா, இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த இது ஆப்ரேஷன் முடியும்னா அவன் ஓடிடுவான். நம்ம வந்து அங்கே தேடிட்டு இருப்போம். திடீர்னு அடுத்த மாதம் பார்த்தா இன்னொரு அட்டாக் அவனே தான் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி ஆட்கள் கூட அவன் வந்து மீடியா இன்டர்வியூ கொடுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நிறைய பேர் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற மிலிட்டன்ஸ் வந்து மீடியாவில் வந்து அவனுடைய இன்டர்வியூ வரும். அதுக்கு காரணம் டெரரிஸ்ட் வாண்ட்ஸ் டு மீட் யூ. நாங்கள் வி வாண்ட் டு மீட், போலீஸ் ஆல்சோ வாண்ட்ஸ் மீட், பட் டெரரிஸ்ட் டசன்ட் வாண்ட் டு மீட். அப்போ என்ன பண்ண முடியும்? அதுதான் இந்த கேப். இது இன்டர்நேஷனலாக நடக்கக்கூடியது. அதனால தான் நான் பாலஸ்தீன் உதாரணம் கொடுத்தேன். இன்டர்நேஷனல் அதுக்கு ஸ்டடீஸே இருக்குது. மீடியா இஸ் ஆல்வேஸ் அக்சசிபிள் இஃப் த டெரரிஸ்ட் வாண்ட்ஸ் இட். அதை வைத்து தானே இதில் வந்து மசூத் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து பன்ஷேர் வேலையினுடைய சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்ஷேர் வேலைங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இந்தியாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு மசூத். 9/11 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது செப்டம்பர் 11 2001 அந்த ட்வின் டவர் அட்டாக் ஆச்சு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி 9 நினைக்கிறேன், மசூத் அவர் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார் என்றால், ஒரு மீடியா குரூப் வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் மீடியாவுக்கு கிரேசியாக இருந்து பப்ளிசிட்டிக்கோசரம் ஓகே அப்படின்னு இருக்கும். அந்த குரூப்பில் போனவங்க தானே அவரை கொண்டார். இல்லை அந்த பன்ஷேர் வேலையில் பூந்து அவரை கொல்லக்கூடிய சக்தி எந்த மிலிட்டன் குரூப்பும் கிடையாது. அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் அந்த வேலையில். ஸோ மீடியா கேன் பி அ ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் டிபெண்டிங் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ். போலீஸ் சைட்ல இருந்து அந்த கிராம மக்களுக்கு சில டார்ச்சர்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ முத்துலட்சுமி அதை பற்றி சொல்கிறாங்க. வந்து குறிப்பாக இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுல வந்து கரண்ட் ஷாக்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வந்து அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடைய ஃபோக்கஸ் வந்து நான் சிபிஐ கிடையாது, என்ஐஏ கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிடையாது. என்னுடைய வேலை எஸ்டிஎஃப் தலைவர். இந்த பழைய இதெல்லாம் சதாசிவம் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனில் இதெல்லாம் எலாபரேட்டாக விசாரிச்சிட்டாங்க. அந்த கமிஷனில் வந்து சங்கர் பித்ரி என்பவர் சொன்னது மிக தெளிவானது. நான் அந்த குழுவின் தலைவர். என்னுடைய குழுவின் மேல் எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் என் மேல் உள்ள குற்றச்சாட்டை எடுத்துக் கொடுங்கள், நான் அதை சந்திக்க தயார். என் குழுக்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்திருந்தால் அது குழுவே சார், எனக்கல்ல அப்படின்னு சொன்னார். அவர் செய்த இன்னொரு முக்கியமான காரியம், அவர் கடைசி வரைக்கும் ஒரு வேலண்ட்ரி மெடலை கேட்கவில்லை. அவர் வந்து நான் வீரப்பன் ஆப்ரேஷன் நான் போகும்போது 2001 முதல்ல போகிறேன். 6 months நான் இருந்தேன், சிட்டிக்கு வந்துட்டேன்னு சொன்னேன். திருப்பி 2003 போகிறேன், நான் நவம்பரில் போகிறேன். இவ்வளோ ஒரு ஆண்டுகளாக அவர் செய்த காரியங்களுக்கு எந்த விதமான, அவர் 93, 94, 95, 96 பயங்கரமான ஆப்ரேஷன் பண்ணி நிறையா மெடல் வாங்கியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், நான் வீரப்பன் ஆப்ரேஷன் முடியும் வரை நான் மெடல் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. அந்த மெடல் எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் சிஆர்பி டிஜியாக 2011 இருக்கும்போது ஜிகே பிள்ளை என்ற ஒரு ஹோம் செக்ரட்டரி இருக்கும்போது எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு. நீங்கள் தானே வீரப்பன் இதை பிடிச்சிங்க, சங்கர் பித்ரியுடைய மெடல் வந்திருக்கு என்ன சொல்லணும். நான் சொன்னேன், யாருக்காவது முதல் ஒரு மெடல் கொடுக்கணுன்றா அவருக்கும் வால்டர் அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மெடல் வந்து அப்போ தான் வாங்கினார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கெல்லாம் பரிசு, பணத்தொகை, பிளாட் மற்றெல்லாம் கொடுக்கும்பொழுது கர்நாடகாவிலேருந்து அந்த கொஸ்டின் வந்துச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட், 1 கோடிக்கு மேலே அவருக்கு அவருடைய ரிவார்ட். அதில் பெரும்பகுதி அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கோ மற்ற இதுக்கெல்லாம் பண்ணிட்டு பன்னாரி டெம்பிளுக்கு ஒரு ஏதோ ஒரு இதில் பண்ணியிருக்காரு. ஒர்க் ஷாப் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி அதில் யாரோ ஒரு அதிகாரியோ கூட இருந்தவர், அவருக்கும் பெதிரிக்கும் ஏதோ ஒரு இது கூட ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரு தலைவராக இருக்கும்போது அந்த கும்பலில் யாராவது ஒருத்தர் பிளாக் ஷீப் மாதிரி தான் ஒதுக்கி இருக்கலாம். இந்த ஆள் ஒதுக்கப்பட்ட ஆள் என்னன்னு தெரியல எனக்கு. அந்த கான்ட்ரவர்சி நான் போய் பிரியப்படல. எங்களை பொறுத்தவரை கர்நாடகா போலீஸ் செய்த நல்ல காரியங்கள் எங்களுக்கு ஏதாவது துணையாக இருந்தால் அதில் பயன்படுத்தியிருக்கோம். அந்த விஷயத்தை பார்க்கணும். அங்கே இருக்கிற டிஎஸ்பிஸ் நிறைய பேர், நாயக் என்ற ஒரு டிஎஸ்பி இருந்தார், அவருடைய காரணத்தினால சில ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பழைய சில சங்கதிகள் நான் போல சதாசிவ கமிஷன் ஏற்கனவே என்கொயரி பண்ணி அது முடிக்கப்பட்ட விஷயங்கள். அது செந்தாமரைக்கண்ணன் ஐபிஎஸ் வந்து இதில் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக. பட் அவர் சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் நடுவில் முரண்பாடுகள் இருக்கா? எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது இதை வந்து வீரப்பன் வந்து இப்படி தான் சொல்கிறான்னு சொன்னால் அவர் வந்து ஒரு இதில் டக்குன்னு சொல்கிறாரு இம்பல்சிவா. அதெல்லாம் கிடையாது. வீரப்பன் வந்து இருந்தானா இல்லையா, வீரப்பனை வந்து முடிக்கிறது எஸ்டிஎஃப் வேலையா இல்லையா அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லும் பொழுது மற்ற இதை நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக சொல்கிறாரு. அதை வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்து செந்தாமரைக்கண்ணன் என் கூட இப்படி நின்று அன்னைக்கு ஃபோன் பேசும்போது ஃபோன் பேச அந்த கிடைக்கிற அந்த மரத்துக்கு கீழே தான் கிடைக்கும். அவர் அங்கே நின்று பேசுகிறார், பேசிட்டு அங்கேருந்து என்கிட்ட ஓடி வந்து ஒன்று சொல்லுவார், திருப்பி அங்கே போய் நிற்பார். இவ்வளவு தூரத்துலேருந்து நானும் அவரும் மற்றவர்களும் இருந்தோம். நான் ஏற்கனவே இந்த குழுக்கிட்ட நீங்கள் ஒன்று கம்ப்ளீட்டாக விசாரிக்கலாம், ஒரு கமிஷனே போட்டு விசாரிக்கலாம். அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அவர் சொன்ன அந்த இம்பல்சிவாக சொன்னது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இப்படி ஆகிப்போச்சு.
ஸோ அதில் எந்த விதமான எங்களுக்குள்ள முரண்பாடே கிடையாது. அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒரு தூண் போன்று, ஒரு அரண் போன்று இருந்தவர். நக்சலைட்டுகள் உள்ள வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு வெடிகுண்டு போட்டதுல வந்து அவர் ஒரு மயக்க நிலை அடைஞ்சு அதுல வெளியே கொண்டு வந்தாங்கங்கிற மாதிரி தகவல் வெளியே வருது. அது இது வந்து வீரப்பன் கதை தொடர் கதை ரொம்ப நாளா நடந்திருக்கு. இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த அத்தியாயத்திலேருந்து ஒரு பிட் எடுத்து இதுல போட்டு இதுலேருந்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு மெலோ ட்ராமா வந்து ட்ராஜடி வந்து காமெடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நக்சலைட்டோட தொடர்பு பிடபிள்யூஜி, அப்போ வந்து பீப்புள்ஸ் வார் குரூப்போட தொடர்பு இருக்கிறதாக வீரப்பனுடைய டேப்லேயே ஒரு தடவை சொல்லியிருக்கான். ஆந்திராவுக்கு நான் போகணும் அப்படி இப்படின்னு ஒரு டேப் இருக்கு. அது எஸ்டிஎஃப்னுடைய ஆர்கைவ்ஸ்ல இருந்துச்சு. அவ்வளோதானே தவிர நேரடியாக பிடபிள்யூ தொடர்பு இருக்கிறதாக எங்களுக்கு ப்ரூஃப் வரல. ஆனால் இந்த தொடர்பு ஏற்படலாம் என்று நினைத்துக்கொண்டு திரு கண்ணன் அவர்களும் வேற சில செந்தாமரை கண்ணன் அவர்களும் வேற சில அதிகாரிகளும் சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம். அதே சமயத்தில் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு ரிட்ரீவல் ஃபோர்ஸ் சேர்ந்த மாறன் முத்துக்குமரன் மற்ற சில பேர்கள், அவங்க வந்து வீரப்பனோட கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த கனெக்ஷன் ஏற்பட்டிருக்க தருணம் என்ன என்றால், ஜெயலலிதா அவர்கள் மிக தீவிரமாக ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு முடிந்தவுடன், திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி வந்தவுடன் தனக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்த்தால் அந்த அளவுக்கு சாதகமாக அமையவில்லை என்று தெரிந்து சின்ன சின்ன கிட்னாப்பிங், சின்ன சின்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை பிடிக்கிறது, தன்னுடைய பேர் திருப்பியும் பப்ளிசிட்டி வர்றதுக்கும், தான் இருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்துவதற்கும், தனக்கு வந்து இந்த மதுராந்தகம் ஏரி பக்கம் ஒரு வீடை கொடுங்க, எனக்கு ஓப்பன் ஜெயில் கொடுங்கன்னு ஒரு 9 டிமாண்ட் 10 டிமாண்ட் இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அதை பயன்படுத்தி கொண்டு, அந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கம் வந்து யோசிச்சது என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆட்கள் உள்ள போறாங்க. தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு விடுதலை இயக்கம். இவர்களுடைய ஐடியாலஜியை பற்றியோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சித்தாந்தத்தை தான் என்ன நடக்குதுன்னு நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன. ஆனால் அதில் நான் வந்து ரொம்ப போல. இந்த டைமில் நான் வந்து எஸ்டிஎஃப்லேயும் கிடையாது. ரவிச்சந்திரன் என்ற அதிகாரி, மிகச்சிறந்த அதிகாரி, அவர் சில முக்கியமான துப்புகள் எல்லாம் கொடுத்தாரு. அதில் எல்லாம் வச்சு இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு தடவை ரைட் பண்ண போகும்போது ஒரு 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 ஸ்கெல்டன், ஒரு எலும்பு கூடு பிடிக்கிறாங்க. அது வீரப்பனுடைய எலும்பு கூடு அப்படின்னு சந்தேகப்பட்டு அங்கே போய் பார்த்து அந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா தமிழ் செல்வன் போன்றவர்கள் அங்கே போய் அந்த ரைடுக்கு போகிறாங்க. அசோக்குமாரும் போகிறாரு. அங்கே ஒரு சட்டி கிடக்குது. அங்கே சட்டி உடஞ்ச சட்டி, இந்த இதெல்லாம் சாங்க இதெல்லாம் பண்ணும்போது ரைட்ஸ் பண்ண அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா உள்ளே பார்த்தா ஒரு எலும்புக்கூடு, அந்த ஹைட்டு பார்த்தா கரெக்டாக டேலி ஆகுது. வீரப்பன் சைஸ் இருக்குன்னு. ஏன்னா அது வீரப்பன் நியூஸ் தந்தி பேப்பரில் அங்கே வந்துருக்கு, இங்கே ஆள் அதெல்லாம் இல்லைன்னு பார்த்தா அந்த ஆள் யாரோ ஒரு பெண்ணை துன்புறுத்தியதாக அந்த புருஷன் வந்து சொல்லி இவனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். இவங்க வீட்டு கேங்கில் வந்து பெரிஃபரல் மெம்பர், இமீடியட் குரூப்பில் சில பேர் இருப்பாங்க, பெரிஃபரல்னா அவுட்டர் குரூப் மெம்பர் இவனை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு பப்ளிசிட்டி கொடுத்தாச்சு. யார் கெட்ட நடவடிக்கை எடுத்தாலும் நான் கொன்று விட்டேன் என்று அதையும் சொல்லியாரு. அவருடைய உடம்பு அங்கே தான் அது புதைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வெளியில் பார்த்தா நிறைய எண்ணெய் அது பாலித்தீன் பேப்பருக்கு, பருப்பு, அப்புறம் இந்த லிண்டல்ஸ், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம். அப்போ லிட்ரேச்சர்னா சில புத்தகங்கள், அந்த புத்தகத்தில் தான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கிடைக்குது. ஓஹோ, இதோ கனெக்ஷன் இருக்குன்னு. இது நடக்குது 96, 97 தமிழ் செல்வன் அந்த குரூப் கண்டுபிடிச்சது. அப்புறம் தான் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றவர்கள்லாம் பண்ணி ஒவ்வொரு தொடர்பு இருக்கு. நீங்கள் சொன்ன வெடிகுண்டு என்பது, வெடிகுண்டுன்னா கிரனேடு. இந்த கிரனேடு நான் சொன்னேன் கடைசி அத்தியாயத்தில் வெள்ளத்துறை என்ற தைரியமான அதிகாரி, அவரும் டிரைவரும், இவங்க முக்கியமான பங்கு எடுத்திருக்காங்க. அந்த வண்டியை அவங்க தான் ஓட்டி விடுறாங்க. அந்த வண்டி வந்து நிற்கும் போது அவங்க இறங்கி ஓடி வந்துடுறாங்க. நாங்கள் அவங்களை அனைத்து இந்த பக்கம் எடுத்துடுறோம். அவங்க கிட்ட ஆயுதம், துப்பாக்கி வச்சிருக்காரு யாரு, வெள்ளத்துறை. பிஸ்டல் 9mm வச்சிருக்காரு. கீழே வந்து அந்த வண்டிக்கு கீழே அவர் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. கீழே கிரனேடு ரோல் பண்ண, அது வந்து ஸ்டன் கிரனேட்னு. அது ஆளை கொல்லாது, ஆளை ஸ்டன் பண்ணும். அது ஸ்டன் பண்ணணும், அப்படியே இது பண்ணி விட்டுரும். அதுக்கு தான் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் ஷாக். அதனால அது சாப்டர் 1, எல்டிடிஇ அண்ட் பிடபிள்யூஜி 1 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மசாலா பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரிமினலோ பெரிய ஒரு ஃபிகரோ இருக்கும் போது இந்த மாதிரி மசாலாக்கள் பண்ணுவது ஒரு இயல்பு தான், இயற்கை தான். அது பரவாயில்ல, அது பாட்டுக்கு. அன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நீங்கள் சிஎம் ஜெயலலிதாவுக்கு தகவல் சொல்கிறீங்க வந்து, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கருணாநிதி அவர்களுக்கும் நீங்கள் இது பெரிய இந்த அந்த செல்ஃபோன்னால பெரிய ப்ராப்ளமே வந்துடுச்சு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வந்து பிஎஸ்எஃப்ல இருக்கும்போது நான் இதை எடுத்துகிட்டு வரேன், இந்த டீம் எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு திருப்பியும் சென்னை வரும்போது இவரை பார்க்குறேன். சிஎம் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், உங்களை நான் கூப்பிட்றதா இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதை நான் மறக்கவே இல்லை. அதுக்கு நடுவில் ஆட்சி மாறிடுது. காட்சி மாறினாலும் என்னை பொறுத்தளவில் இவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட நல்லபடியாக இருந்ததுனால நானும் அவங்ககிட்ட ஒரு பொலைட்டாகவும் நல்லபடியாக வச்சுருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, ஜெயலலிதா கிட்ட அந்த மாட்டை தான் நான் முதல்ல பேசுகிறேன். அன்னைக்கு நைட்டு முதல்ல பேசுகிறது அவங்க செக்ரட்டரி சாந்தா பாலகிருஷ்ணன். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, இவங்க
அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். என்ன விஜயகுமார் இந்த நேரத்தில்? நான் சொல்வதே அவர்கள் விரும்பி கேட்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க கார்டனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கார்டன்லேருந்து எனக்கு கால் வருது. நான் செல்ஃபோனில் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி தான், அந்த ஸ்கூல் மாடியில் உட்காந்து தான் நான் பேசுகிறேன். அந்த வண்டியிலேருந்து அடிபட்ட ஆட்கள்லாம் அனுப்பிச்சாங்க. அந்த ஆம்னி அப்படி ஒரு வண்டி வச்சுருந்தோம், அதில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க. சத்தம் கொஞ்சம் கலாட்டாலாம் குறைக்க சொல்லிட்டு பேசுகிறேன். ஏன்னா மிக சந்தோஷப்பட்டார்கள். நான் கேட்டதிலே சிஎம்ஐ கேட்டதிலே மிக சந்தோஷமான செய்தி இதுதான் சொல்லிட்டு வாழ்த்துக்களெல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் நான் அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours ஆகிடுது. நேராக பண்ணாரி போகிறேன். பண்ணாரி போயிட்டு வெளியே வரும்போது 4:30 மணிக்கு நேரம் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. நேரம் பண்ணாரி கோவில் போகிறேன். நான் தலையை இது பண்ணுறதாக நான் முன்னதிலே வேண்டியிருக்கேன். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன அவ்வளோ பெரிய வேண்டுதல்? நான் உள்ள பக்தி வந்து வெளியெல்லாம் காட்டக்கூடிய ஆள் இல்லை. சும்மா போய் வெளியே போய் இதெல்லாம் போட்டுட்டு எப்பவுமே நான் பக்தி உள்ள ஆள் தான். சபரிமலைக்கு வந்து பல ஆண்டுகளாக சென்று விட்டு நான் வெளியே காட்ட மாட்டேன். சில டைமில் தர்காவுக்கு போவேன், சில டைமில் சாந்தோம் சர்ச்செல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சர்ச்சு. கொஞ்சம் நான் வெளியே பப்ளிக் ஃபேஸ் தெரிஞ்ச உடனே நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா இது பப்ளிசிட்டிக்கு போகிற மாதிரி தெரியும்னு சொல்லி நான் அப்புறம் போகிறதில்ல. எனக்கு எல்லாமே எங்கே வேணால் நான் எங்கள் பிரியப்பட்ட இடத்துக்கு எனக்கு எங்கே ஒரு வைப்ஸ் இருக்கோ அங்கே நான் போகக்கூடிய ஆள். ஸோ இந்த பண்ணாரி அடிக்கடி நான் அங்கே பண்ணாரி டெம்பிளில் போய் மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது எப்படியாவது நடத்தணும்னு ஃபீல் பண்ணும்போது, நம்ம ஊர் உலகத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா டிஜி ஐஜி கிட்ட சொல்லிட்டு இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தலைவருக்கு வேணும். அந்த நம்பிக்கையை நான் வெளிப்படுத்தணும், அதை ரேடியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு உள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிடென்ஷியல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பண்ணாரி அம்மன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர் இந்த ஆப்ரேஷன் டைமில். ஆகையினால தான் நான் அங்கே போனேன். அதுக்கப்புறம் ஒரு நடைப்பயணம். இதுக்கெல்லாம் வந்து சில பேர் என்னவோ பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி. நடைப்பயணம் நான் என்ன இது கேட்கறதுக்காக நான் பண்ண வேற ஒன்றும் பொலிட்டிக்கலாவோ வேற ஒன்றும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷாக தான் நான் பண்ணேன். ரொம்ப அது நிறைய பேருக்கு நான் நடைப்பயணம் சென்றது அப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. எனிவே அப்போது அங்கேருந்து முடிச்சுட்டு நான் வரும்போது அங்கே ஒரு இடத்துல என் ஒய்ஃப் கூட இருக்காங்க, துணைவியார். வண்டியை நிறுத்தி என்னோடய ஜீப் பொலேரோ ஜீப் நிறுத்திட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா, நான் தான் ஃபோன் ஆரம்பித்தேன், அது தவிர கிடையாது. அப்போ சண்முகநாதன் அவருடைய பிஏ அவர் சொல்கிறாரு, அவர் மூலமாக தான் எனக்கு இவர் டைரக்ட் நம்பர் இல்லை. ஒன்றும் இல்லை, எக்ஸ்சிஎம் வந்து என்னை முன்னாடி எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சொல்லணும், சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டாரு, இல்லை சார் அவர் கொடைக்கானலில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ஏதோ நம்பர் கொடுத்தாரு. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி விட்டேன். அப்புறம் கால் அங்கேருந்து வந்ததா எப்படி கனெக்ட் பண்ணது எனக்கு சரியாக இதில்லை. அப்போது அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, ஆனால் அவருக்கு நான் சொல்கிறது முன்னாடியே வாழ்த்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி எதுக்குன்னு சொன்னாங்க, நியூஸ் பார்த்துட்டேன்னு சொன்னார். அல்ல நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன அப்போவே சொல்லி நீங்கள் என்னை கூப்பிட்றதா சொன்னீங்க, அது முடிச்சு அது அதனால தான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு அரசியல் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கோ அவரை வந்து இது பிடிக்கிறதுக்கோ அதெல்லாம் இல்லை. என்னுடைய தன்மை ஒரு கேட்சிக்கோசரம். அதே மாதிரி தான் 3 முதல்வர் எங்கிட்ட பொறுத்தளவில் இந்த 3 முதல்வர் எம்ஜிஆர்லேருந்து இவங்ககிட்ட இருந்து 3 பேர்ட்ட ரொம்ப க்ளோஸாக தரேன். இதில் க்ளோஸாக இருந்த உடனே இவன் எப்படி க்ளோஸாக இருக்கான், என்ன சீக்ரெட் அப்படின்னு கூட என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, கிண்டலாகவும் கேட்டிருக்காங்க, அதிசயப்பட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அதாவது 3 பேர்ட்டையும் ஃப்ராங்காக ஃப்ரீயாக இருந்தேன். ஒன்றும் எந்த விதமானதும் கிடையாது, ஒரு தயக்கமோ அவங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்ப்போ இல்லை. ஆகையினால என்ன ஆச்சுன்னா, அதே கருணாநிதி அவர்கள் நான் பிஎஸ்எஃப் போகும்போது நீங்கள் ஏன் போகிறீங்க அங்கே அப்படின்னு சொல்லி மதுரையில் என்னை அனுப்பிச்சவர். ரொம்ப முயற்சி பண்ணி போக அனுப்புறதுக்கு 2-3 தடவை நான் தடை பண்ண ட்ரை பண்ணார். அப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது அடமெண்ட்டாக வந்து இது பண்ணேன். அதே மாதிரி நான் ஏடிஜி லா அண்ட் ஆர்டருக்கு போதும் நேஷ்னல் போலீஸ் அகாடமிக்கு நான் போகணுன்னு சொன்ன உடனே சேகர் என்பவர் அப்போது ஏடிஜி இன்டெலிஜென்ஸ் சேகர் போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏடிஜி இப்போ லா அண்ட் ஆர்டர் விஜயகுமார் சார் எங்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஏன் நீங்களே சொல்லிடக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போ வேறு மினிஸ்டர் கூட இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் எங்கிட்ட கேட்ட கேள்வி, என்ன அது என்ன இதை விட முக்கியமான வேலையா, அது இதோட அப்படி இல்லை, பெரிய வேலை இல்லை, அது நேஷ்னல் லெவல் வேலை. அதனால் அவருக்கு செல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ 3 பேர்கிட்ட நான் ரொம்ப அவங்க அட்டாச்சாக இருந்தாங்க, நானும் அந்த அளவுக்கு டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணேன்.